Kawasaki Ninja 300 தான் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச பைக்னே சொல்லலாம். பிகாஸ் நம்ம ஸ்டுடியோஸ்க்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தது. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஓரமாக இருக்கும்போது நிறைய பேர் என்கொயரி கேட்டு வந்திருந்தாங்க. அவங்களாம் இந்த வண்டியை பார்த்த உடனே அப்படியே ஒரு அமேசிங்கான ஒரு மூமெண்ட்டெல்லாம் வந்து இது மேலே ஷோ பண்ணியிருந்தாங்க. அந்த அவங்களோட லவ்வை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட ஸ்டுடியோஸில் நிறைய சூப்பர் பைக்ஸ்லாம் வந்திருக்கு. ஹார்லி அண்ட் கவசாக்கிலே வந்து ZX10R, Z1000 இந்த மாதிரிலாம் பைக் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சூப்பர் பைக் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் பார்ப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிச்ச பைக்ஸ்னே வந்து சொல்லலாம். எல்லாருமே இந்த வண்டியை வந்து அந்த வண்டியை பார்க்கும்போது இதை ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிற ஒரு ரொம்ப லவ்வபிளோட வந்து பார்த்துருந்தாங்க. அண்ட் இந்த வண்டி பார்க்குறதுக்கு இப்போ ரொம்பவே பலன்னு புதுசாக இருக்குது. ஸோ இது என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம வீடியோவில் ஒரு புதிய பரிணாமத்தோடு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்னடா புதிய பரிணாமம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நானும் அது என்னன்றதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? இந்த கவசாக்கி நிஞ்சா 300 நம்மளோட ஸ்டூடியோவுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலிங் வித் செராமிக் கோட்டிங் ப்ராசஸ்க்காக வந்திருக்கு. இந்த பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணாமல் ஒரே இடத்துல ஐடியெல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்துருக்காங்க. இதனால் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட் வந்து ஓவராக அக்குமுலேட் ஆகிருக்கு. இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ எவ்வளோ டஸ்ட் வந்து இதில் அக்குமுலேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் வந்து ஒயிட் டிராஃபிக் ஃபிலிம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்புறமா இல்லை ஆயில் டர்ட் வந்து இதுவாக இருந்திருக்கு. கண்டாமினேஷன்ஸ், ஆக்சிடேஷன், கலர் ஹேசிங் இது எல்லாமே வந்து இந்த வண்டியில் இருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக கஸ்டமர் வந்து ஒரு ரைட் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த டைமில் மழை பெஞ்சனால அதில் ரோட்டில் இருக்கக்கூடிய சேர் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்க பார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து செட்டில் ஆகிருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி ப்ராப்பரான டீட்டெயிலிங் ஆஸ்பெக்ட்ஸில் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து த்ரூ அவுட் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்களும் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சுருந்தார். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபேரிங்கெல்லாம் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே நல்லா இன்டென்சிவாக வந்து க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஷோரூம் கண்டிஷனில் வந்து எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். நம்ம பொதுவாக வந்து ஃபேரிங்லாம் ரிமூவ் பண்ண மாட்டோம். பிகாஸ் வந்து நம்ம வந்து பேஸ்ட் ஆன் த ஒர்க் அந்த வண்டியோட கண்டிஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ் கோட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒர்க் வந்து அதிகமாகன்றனால நான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து சார்ஜஸ் வந்து அதிகமாகும். பிகாஸ் என்னோடய டைம் அண்ட் லேபரோட ஒர்க்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து சார்ஜஸ் வந்து அதிகமாகும்னு சொன்னால் அவருமே வந்து ஓகே எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வண்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு தான் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்து நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்மேண்டலுக்கு அப்புறமேல் பார்ப்போம். ஸோ ஃபைனலி வந்து டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. ஃபேரிங் அண்ட் சைடில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். இப்போ வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து இந்த டஸ்ட் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு. ஸோ இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத வண்டின்றனால தான் நானுமே வந்து இந்த ஃபேரிங்கெல்லாம் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணினேன். ரெகுலராக மெயின்டைன் பண்ணுற வண்டினா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதனால உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து நிறைய டஸ்ட் வந்து செட்டில் ஆகிருந்தது. மட்டெல்லாம் வந்து இதுவாக இருந்தது. ஸோ இதை க்ளீன் பண்ணுறது அப்படின்றது டீட்டெயிலிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்மளுமே முடிவு பண்ணது தான். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1.5 hours கிட்ட ஆகிடுச்சு. பிகாஸ் வந்து சூப்பர் பைக்கில் வரக்கூடிய நட்டு போல்ட்டெல்லாம் வந்து ப்ராப்பராக எந்தெந்த இடத்துல வருதுன்றது எல்லாமே நோட் பண்ணி அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பேக் பண்ணி வைக்கணும். ஸோ ஏனோ தானோன்னு பண்ண முடியாது. ஒரு வழியாக முடிஞ்சதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இன்ஜின் மேலெலாம் எவ்வளோ டஸ்ட் வந்து உட்காந்துருக்கு அப்படின்றது. இதெல்லாமே ஃபேரிங்குள்ளே இருந்த ஏரியா. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் டஸ்ட்லாம் வந்து எவ்வளோ இதுவாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த படிஞ்ச அழுக்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு யூனிவர்சல் க்ளீனர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஆட்டோமோட்டிவ் ப்ராடக்ட் தான். இது வந்து ஃபஸ்ட் லெவலில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம வந்து ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் பைக்ஸ் அண்ட் கார்ஸ், இது நம்மளோட வீட்டுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம்.
இந்த க்ளீனரை வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா வந்து சோக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய படிஞ்சிருக்கிற அழுக்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். இன்ச் பை இன்ச்சாக வந்து எல்லா ஏரியாவுமே உள்ளுக்குள்ளே படிஞ்சிருக்கிற அழுக்கு எல்லாத்துலேயுமே வந்து இதை வந்து சோக் பண்ணி நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இது வந்து நார்மலாக வாட்டர் வாஷ் பண்ணால் என்ன ஆகும்னு ஒரு சில பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும். இந்த ஃபேரிங் வண்டியில் வந்து நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறீங்க, மந்த் ஆன் மந்த் வாட்டர் வாஷ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு சில பேர் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஓவராக வந்து டஸ்ட் வந்து அக்குமுலேட் ஆகிடும். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வாஷ் பண்ணால் போகாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாட்டர் வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மேலே லேயராக வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ தண்ணி படும்போது மேலே இருக்கிற லேயர் வந்து க்ளீன் ஆகிரும், பேலன்ஸ் லேயர் வந்து ஈரமானோன்னு அதில் வந்து சர்ஃபேஸில் அப்படியே ஒட்டிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, தண்ணி படுற இடத்துலேருந்து போயிட்டு ஸோ எந்த இடத்துல போய் தண்ணி படாமல் இருக்கோ ஃபேரிங்குள்ளே ஒரு இடத்துல மொத்தமாக போய் அந்த இடத்துல நின்றுருக்கும். நாங்களாம் வந்து ரேப்பிங் பண்ணும்போது ஒரு சில வண்டிலாம் வந்து டிஸ்மேண்டல் பண்ணி பார்ப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு இடத்துல அழுக்கு வந்து கொத்தாக நிற்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபேரிங் பைக்கில் மோஸ்ட்லி ஆகும். ஸோ அதனால் மோஸ்ட்லி ஃபேரிங் பைக்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மந்த் ஆன் மந்த் ஒரு மெயின்டெனன்ஸ் வாஷ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த க்ளீனரை போட்டு நம்ம நல்லா துடைச்சிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து நல்லாவே வந்து நீட் அண்ட் க்ளீனாக வரும். ஸோ இது மாதிரி வண்டி ஃபுல்லாக வந்து மோஸ்ட்லி எல்லா இடங்கள்லையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து ஃபர்தராக வந்து நம்ம வாஷிங்க்கே கொண்டு போவோம். ஸோ டீட்டெயிலிங் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது தான். இந்த பேசிக் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நம்ம சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷன்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரான முறையில் க்ளீன் பண்ணணும். இப்போ நீங்கள் அதை தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த யூனிவர்சல் க்ளீனர் வச்சு ஒரு ஏரியாவுமே வந்து நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணி ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்டாமினேஷன்ஸ் இல்லாமல் உங்களோட சர்ஃபேஸ் க்ளீனாக இருந்தால் தான் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த என்ன பாலிஷ் போடுறீங்களோ அதோட டியூரபிலிட்டி எல்லாமே வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்பாங்க நம்மக்கிட்ட, காலையில் கொடுத்தா சாயங்காலம் கொடுத்துருவீங்களா அப்படின்ட்டு. ஒரு சில இடங்கள்லாம் 1 ஹவரில் வந்து செராமிக் கோட்டிங் போட்டு தராங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இல்லை காலையில் கொடுத்தா சாயங்காலம் கோட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. ஸோ வண்டியோட கண்டிஷன்ஸ்லாம் வந்து இதில் ரொம்பவே வந்து முக்கியமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத வண்டியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு ½ டே கிட்ட ஆகும். ஸோ இதை எப்படி நம்ம காலையில் கொடுத்தா ஒரு சாயங்காலம் கொடுக்குறதோ இல்லை 1 ஹவரில் பாலிஷ் பண்ணி கொடுக்குறதுன்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். பிகாஸ் ஒரு ப்ராப்பரான வாட்டர் வாஷ் பண்ணணும் அப்படின்னாலே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 45 மினிட்ஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்போ வந்து இந்த மாதிரி கோட்டிங்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா இந்த பேசிக் க்ளீனிங் தான் ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயமா வந்து இதில் இருக்குமே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு டீட்டெயிலிங் ஸ்டூடியோஸ் அந்த டீட்டெயிலர்ஸ் எல்லாமே வந்து த்ரூ அவுட் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த 1 ஹவரில் வந்து கோட்டிங் போட்டு தரேன் அப்படின்றது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து உங்களால் ஒன்றுமே முடியவே முடியாது. ஏன்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அண்ட் த்ரூ அவுட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இதை முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 1.5 days ப்ராசஸ் இது எல்லாமே வந்து. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றது வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஷயம் தான். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, அப்படி நம்ம பண்ணுறது கிடையாது சார். நம்ம வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 days வந்து எடுத்துப்போம். டிபெண்ட்ஸ் ஆன் த பைக் ஆர் கார் கண்டிஷன்றதை வந்து தெளிவாக வந்து கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் பண்ணி எந்த ஒரு டீட்டெயிலிங் ஸ்டூடியோஸில் வந்து பண்ணி தந்தாலுமே தாராளமாக வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். பிகாஸ் ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கோ காரோ வந்து மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு நாள் கூட விட முடியாது, அந்த லீவ் நாளில் வந்து விடுறது அந்த மாதிரி இருக்கும். அண்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி ராங்கான வந்து ப்ரமோஷன் பண்ணுவாங்க, 1 ஹவரில் போட்டு தரேன் அப்படின்ட்டு. ஸோ இருக்கக்கூடிய வேகமான காலகட்டத்துக்கு வந்து நம்ம கொடுத்தோம்னா 1 ஹவரில் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க எல்லாமே இது பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை வந்து நான் நினச்சி தான் வந்து த்ரூ அவுட் நம்ம ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணலாம் அப்படின்றத நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த சாக் அப்சர் அந்த அலாய் வீல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டஸ்ட்டு வந்து அக்குமுலேட் ஆகிருந்தது. ஸோ இதை சோக் பண்ணி எடுக்கும்போது நிறைய அழுக்கு வந்து வரும். ஸோ மேபி இதில் நல்லா க்ளோஸ்அப்பில் காட்ட முடியல இந்த ஆக்ஷன் கேமராவில் எடுக்கிறனால. அண்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்சார்ஸ் வந்து இருக்குது.
இந்த ஃபேரிங் பைக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்சார்ஸ்லாம் வந்து நம்ம இப்போ ஃபேரிங் கலட்டி இருக்கிறனால வாட்டர் வாஷ் பண்ணும்போது இந்த சென்சார்ஸ்லலாம் வந்து தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக நம்மளோட வேஸ்ட்டு பிபிஎஃப்ஸை வச்சு கம்ப்ளீட்டாக வந்து இதெல்லாமே கவர் பண்ணுறோம். கவர் பண்ணிவிட்டு தான் வந்து வாட்டர் வாஷ்க்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் தண்ணி படக்கூடாதோ அந்த இடங்கள்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து சீல் பண்ணிவிட்டு தான் வந்து வாஷ் பண்ணுறோம். இந்த அலாய் வீல்ஸில் அண்ட் இந்த ரேடியேட்டர்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே வந்து மட்டெலாம் வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ ஃபேரிங்லாம் கழட்டினால நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த டேஷ்போர்ட்ஸ் ஏரியாலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழுக்கு வந்து நிறையவே படிஞ்சிருந்துச்சு. பிகாஸ் மேலெலாம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்கில் நிறைய வந்து அந்த டஸ்ட் அக்குமுலேட் ஆகிருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த க்ளீனர்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இதை வந்து சோக் பண்ணோம் அப்படின்னா இதோட ஆக்சுவல் கண்டிஷனுக்கு வந்து இது எல்லாமே வந்துடும். அண்டு அதுக்கப்புறமேல இந்த பெயிண்டட் சர்ஃபேஸ் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து உள்ளே போய் செட்டில் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து இந்த க்ளீனர்ஸை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம வந்து வாட்டர் வாஷ்க்கே வந்து போகணும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த யூனிவர்சல் க்ளீனரை வச்சு வண்டி ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த படிஞ்ச அழுக்கெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வச்சு ரின்ஸ் பண்ணி அந்த டர்ட் எல்லாத்தையுமே வந்து வெளியில் எடுக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம ரின்ஸ் பண்ணும்போது நம்ம எங்கெல்லாம் க்ளீனர்ஸ் வச்சு யூஸ் பண்ணோமோ அந்த இடத்துலலாம் வந்து வாட்டர் ரின்ஸ் ஆகும்போது அந்த க்ளீனரோடு சேர்ந்து அந்த அழுக்கு எல்லாமே லூஸ் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாக வந்து நம்ம ரின்ஸ் பண்ணி அந்த படிஞ்ச அழுக்கு எல்லாத்தையுமே வந்து வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஷிங்க்கு அப்புறம் நம்ம வந்து ஃபோம் வாஷ் வந்து பண்ணுவோம். ஸோ ஃபோம் வாஷ் பண்ணுற டைமில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் என்னோடய ஆக்ஷன் கேமராவில் வந்து சார்ஜ் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நான் சார்ஜ் போட்டுட்ருந்தேன். அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஃபோம் வாஷ் வந்து பண்ணுறதை வந்து இதில் காட்ட முடியல. ஒன்ஸ் வந்து இந்த வாஷிங் முடிஞ்சதுக்கப்புறமேல் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ப்ளோ ட்ரீட்மெண்ட்டு தான். இந்த ஏர் ப்ளோ ட்ரீட்மெண்ட் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே எங்கேயாச்சும் தண்ணி எல்லாம் வந்து செட்டில் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த ஏர் ப்ரெஷரில் வெளியில் வந்துடும். ஸோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி ஒரு சில இடங்கள்லாம் வந்து ஏர் ப்ளோ பண்ணி அது உள்ளே இருக்கிற தண்ணியை வெளியில் எடுக்கணும். எடுக்காட்டி என்ன ஆகும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ எடுக்காட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஈரப்பதத்தினால் உங்களோட மெட்டல் சர்ஃபேஸ் வந்து சீக்கிரமாக துருப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெயிண்டட் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஈரப்பதம் இறங்கி இறங்கி வந்து பெயிண்ட்டே வந்து துருப்பிடிச்சி வெளியில் வந்துடும். ஸோ கம்பல்சரி வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறமேல ஏர் ப்ளோ வந்து பண்ணணும். ஸோ உங்கள் ஏரியாவில் நீங்கள் எங்கேயாச்சும் வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து ஏர் ப்ளோ பண்ணி தர சொல்லுங்கள். ஒரு சில இடங்களில் வந்து கண்டிப்பாக இந்த கம்ப்ரஸர் வச்சு ஏர்லாம் அடித்து கொடுப்பாங்க. அண்ட் இப்போ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு க்ளீனாக வந்திருக்கு அப்படின்ட்டு. பிஃபோர் எப்படி இருந்துச்சு, இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு பாலிஷ் பண்ண கண்டிஷனுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த க்ளீனர்ஸ் போட்டு க்ளீன் பண்ணனால அந்த படிஞ்ச அழுக்கு எல்லாமே வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான வந்து நம்மளோட நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க்ஸ் வந்து இதுதான் வந்து ஒரு டீட்டெயிலிங்க்கு உண்டான ஒரு பேசிக்கே. இது முடிச்சுட்டு தான் வந்து நம்ம ஃபர்தரான ஸ்டெப்ஸ்க்கே வந்து போக முடியும். ஸோ பைக்கில் மிச்ச ஏரியாவில் இருக்கக்கூடிய டர்ட்லாம் வந்து நம்ம எப்படி யூனிவர்சல் க்ளீனரை வந்து வச்சு எடுத்தோமோ அதே மாதிரி இப்போ வந்து வண்டியோட பெயிண்டட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷன், ஆக்சிடேஷன், இந்த ஹேசிங் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்க முக்கியமானதுன்னு பார்த்திங்க அப்படின்னா க்ளேபார் ட்ரீட்மெண்ட்டு தான். இந்த க்ளேபாரில் வந்து என்னென்னா மைக்ரோ நானோ பார்ட்டிகல்ஸ் இந்த கண்டாமினேஷன் சர்ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பண்ணுறது. ஸோ இது த்ரூ அவுட் வந்து பெயிண்டட் சர்ஃபேஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பண்ணிட்டு தான் வந்து இந்த பாலிஷிங் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பெயிண்டடில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷன்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா தான் அந்த க்ளீனிங் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ எனி சர்ஃபேஸ் நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கண்டாமினேஷன் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட்டுமே வந்து நல்லா வரும். ஸோ இந்த கண்டாமினேஷன்ஸை எடுக்கிறதுக்கு இந்த க்ளேபார் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்கும் இந்த டீட்டெயிலிங் இதில். இந்த நிஞ்சா 300 பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து கோட்டிங் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் காம்பவுண்டிங், செகண்ட் மீடியம் கட் பாலிஷ் அண்ட் ஃபைனல் ஃபினிஷிங் பாலிஷ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு தான் வந்து இந்த கோட்டிங்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ
இந்த பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கட்டிங், ஃபினிஷிங் அண்ட் மீடியம்க்கு ஏற்ற மாதிரி பேட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காம்பவுண்ட் வந்து கட்டிங் காம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து ரப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ரப்பிங் பாலிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த கட்டிங் காம்பவுண்டை வந்து யூஸ் பண்ணி உங்களோட பெயிண்டில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷன்ஸ், ஆக்சிடேஷன்ஸ், அந்த சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ், ஃப்ரில் மார்க்ஸ் இது எல்லாமே எடுக்கிறதுக்கு இந்த காம்பவுண்டு தான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவல் முடிஞ்சிருச்சு. நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஃபேரிங் எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் வந்து அசெம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இதை மாட்டுறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 hours ஆகிடுச்சு அகைன். இந்த ஃபேரிங்கில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒயிட் கலர் டேப் மாதிரி நாங்கள் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்கிங் டேப். இது பொதுவாக ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இது வந்து சிம்பிளாக வந்து சொல்கிறேன். நம்ம வந்து பாலிஷிங்கில் இருக்கக்கூடிய ரெசிடியூஸ் வந்து ஒரு சில இடங்களில் படக்கூடாது, அதுக்காக நான் வந்து போடுறது. இந்த மாஸ்கிங் டேப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ப்ளஸ்ஸும் இருக்குது, சில மைனஸும் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்றது த்ரூ அவுட் ஒரு தனி வீடியோவே போட்டால் தான் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஃபேரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து பிளாஸ்டிக் கனெக்டடாக இருந்தனால தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாஸ்கிங் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இந்த பாலிஷிங் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து இந்த ட்ரிம்ஸ், அதாவது இந்த பிளாஸ்டிக்ஸில் வந்து பட்டுச்சு அப்படின்னா சீக்கிரமாக வெள்ளையாயிரும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாஸ்கிங் வந்து ஒரு முக்கியமாக வந்து பண்ணுறோம். அண்டு ப்ரீவியஸாக வந்து ஃபஸ்ட் லெவல் காம்பவுண்டிங் வந்து டேங்க்கு அண்ட் டெயில் செக்ஷன் மிச்ச இடங்களெல்லாம் வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேரிங்கு அண்ட் ஹெட்லைட் செக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல் காம்பவுண்டிங் முடிச்சுட்டு செகண்ட் லெவல் ஃபினிஷிங் பாலிஷும் பண்ணணும். அண்ட் இது இல்லாமல் ஒரு சில பார்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கோம். பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பகுதியெலாம் வந்து நம்ம வந்து பாலிஷ் பண்ணணும். ஸோ அது எல்லாமே மாட்டிட்டோம்னா அந்த சின்ன சின்ன இடங்களெல்லாம் வந்து பாலிஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆக்சசபிளாக இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவையுமே வந்து அசெம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே முடித்ததுக்கப்புறமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா மிச்ச பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். அண்டு டேங்க் அந்த மிச்ச ஏரியாலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் லெவல் வந்து பாலிஷிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லெவல் காம்பவுண்டிங் வந்து த்ரூ அவுட் ஃபுல் வெஹிக்கிளுக்குமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் லெவல் மீடியம் கட் பாலிஷ் வந்து பண்ணுறோம். ஸோ நீங்கள் வீடியோவில் முன்னாடி கவனிச்சிங்களான்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் கலர் பேட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து எல்லோ கலர் பேடு. இந்த மீடியம் கட் பாலிஷ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் லெவல் காம்பவுண்டிங்கில் வந்து ஹெவியாக இருக்கக்கூடிய ஸ்க்ராச்சஸ், ஃபுல் மார்க்ஸ் இது எல்லாமே வந்துடும். ஸோ செகண்ட் லெவல் இந்த மீடியம் கட் பாலிஷ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கலருமே வந்து என்ஹான்ஸ் ஆகும். அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு ஸ்க்ராச்சஸ் சின்ன சின்ன இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே சேர்ந்து வந்து இதில் வந்து கட் ஆகி வந்துடும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த செகண்ட் லெவல் மீடியம் கட் பாலிஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். செகண்ட் லெவல் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் பாலிஷ், ஃபினிஷிங் பாலிஷ் வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து சாஃப்டான பேட் அந்த சூப்பர் ஃபினிஷ் ப்ளஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லெவல் காம்பவுண்டிங் அண்ட் செகண்ட் லெவல் மீடியம் கட் பாலிஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலரை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த தேர்ட் ஸ்டெப் வந்து சூப்பர் ஃபினிஷ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கோட்டிங் போடுறதுக்கு முன்னாடி கலரை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வருவோமோ அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான ஒரு 3 ஸ்டெப் பாலிஷ்ன்னு சொல்லுவாங்க. 3 ஸ்டேஜ் பாலிஷ், 3 ஸ்டெப் பாலிஷ்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட இதெல்லாம் டவுட் கேட்பாங்க, 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷன்னா என்ன, 3 ஸ்டேஜ் பாலிஷ்னா என்ன அப்படின்றது. ஸோ வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இப்போ 3 ஸ்டேஜ் பாலிஷ்னால் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்றது த்ரூ அவுட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஃபினிஷிங் பாலிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரூ அவுட் பெயிண்டட் சர்ஃபேஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாலிஷ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்து இதை ரன் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த கலரோட அப்பீலிங் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். க்ளாஸினஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து என்ஹான்ஸ் ஆகி வரும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலி ஃபேவரேட்டான ஒரு ஃபினிஷிங் பாலிஷ் அப்படின்னா 3800 வந்து சொல்லலாம். ஸோ இது த்ரூ அவுட் எல்லா ஏரியாவுக்குமே வந்து நம்ம வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் ஒரு மெயினான சில ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு தான் வந்து கோட்டிங்க்கு நம்ம வந்து வண்டியை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். ஸோ 3 ஸ்டேஜ்
பெயிண்ட் கரெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக போட்ட அந்த ஃபினிஷிங் பாலிஷோட ரெசிடியூஸ் எல்லாத்தையுமே வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு பஃப் ஆஃப் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்கிங் டேப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டாமினேஷன்ஸ், ஆக்சிடேஷன், ஸ்க்ராச்சஸ், ஃப்ரில் மார்க்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து த்ரூ அவுட் நம்ம இந்த டீட்டெயிலிங் ப்ராசஸை வந்து யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ கோட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் கோட்டிங். இதில் இருக்கக்கூடிய ஆயில் ஸ்டெயின்ஸ் ஆர் எனி பாலிஷிங் ரெசிடியூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணினதுக்கப்புறமேல் தான் வந்து நம்ம வந்து கோட்டிங் வந்து பண்ணணும். ஸோ நம்ம பாலிஷிங் பண்ண ஏரியா எல்லாமே த்ரூ அவுட் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் கோட்டிங்கை வந்து ஸ்ப்ரே பண்ணி ஃபஸ்ட் லெவல் க்ளீனிங் வந்து முடிச்சிடணும். முடிச்சதுக்கு அப்புறமேல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கோட்டிங்கோட ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த நிஞ்சா 300க்கு நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டி ஷைன்ற பிராண்டில் ஐகான் செராமிக் கோட்டிங் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கோட்டிங்கோட பாட்டிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேட் ஃபார் ப்ரொஃபஷ்னல்ஸுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ செராமிக் கோட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிஐஒய் செராமிக் கோட்டிங்கன்ற மாதிரிலாம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணி விற்றுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி நிறைய பேர் அவங்க வண்டியில் யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னெலாம் வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கோட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்டென்சிவான க்ளீனிங், ப்ராப்பரான பாலிஷிங்லாம் பண்ணிட்டு தான் வந்து பண்ணணும். ஸோ கோட்டிங் வந்து டிஐஒய் வந்து ரொம்பவே ராங்கான மெத்தடு. ஸோ யாராலையுமே வந்து இது பண்ண முடியாது. ஒரு வேக்ஸ் மாதிரி கிடையாது. கோட்டிங் ரொம்பவே வந்து டஃபஸ்டான ஒரு விஷயம். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் டீட்டெய்லர் ஆர் சர்டிஃபைடு டீட்டெய்லர்ஸ்க்கு தான் வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்களே. ஸோ நீங்கள்லாம் வந்து இதுக்கப்புறமேல் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஸோ த்ரூ அவுட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ ப்ராசஸ் பண்ணி இந்த கோட்டிங்க்கு வந்து வண்டியை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபைடு ஆர் ஆத்தரைஸ்டு டீட்டெயிலிங் ஸ்டூடியோஸில் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் செராமிக் கோட்டிங்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். பிகாஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய வந்து டானிக் பாட்டில் மாதிரி கோட்டிங்ஸ் எல்லாம் விற்கிது. நான் ரீசெண்டாக வந்து பார்த்தேன், சிந்தாமணி செராமிக் கோட்டிங் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வீடுக்கு போய் போட்டு கொடுத்துட்ருக்காரு. அந்த பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணி செராமிக் கோட்டிங்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஏதோ ஒரு ஏனோ தானோன்ற பிராண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பிராண்ட் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எந்த ஒரு ஸ்டூடியோஸ்க்கு போய் நீங்கள் என்ன கோட்டிங் போட போகிறீங்கன்னா என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்றது கேளுங்க. ஆர்டி ஷைனாக இருக்கட்டும், நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ஐஜிஎல் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு நம்பர் 1 வந்து செராமிக் கோட்டிங்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின்ட் அண்ட் ப்ரொஃபஷ்னல் டீட்டெயிலர்ஸ்க்கு மட்டும்தான் இதெல்லாம் வந்து கொடுக்குவாங்க. அண்ட் அவங்களால தான் அதெல்லாம் வாங்கவும் முடியும். ஸோ இந்த விஷயத்த வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு விரும்பினேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கோட்டிங் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஆல் பெயிண்டட் சர்ஃபேஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ பெயிண்டட் சர்ஃபேஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறமேல் தனித்தனியான கோட்டிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து த்ரூ அவுட் இந்த வண்டிக்கு வந்து எல்லாமே அப்ளை பண்ண போகிறோம். பெயிண்டட் சர்ஃபேஸ்க்கான செராமிக் கோட்டிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வீலுக்கு வந்து கோட்டிங் போட போகிறோம். வீலுக்குன்னே தனியாக வீல் கோட்டுன்னே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ஒரே கோட்டிங்கை தான் எல்லா இடத்துக்குமே அப்ளை பண்ணுவாங்கன்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த டிஐஒய் கோட்டிங் வாங்கி யூஸ் பண்ணவங்களும் அந்த மாதிரி தான் எல்லா இடத்துக்குமே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ கோட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விண்ட்ஷீல்டு, பிளாஸ்டிக்ஸ், அலாய் வீல்ஸு, பெயிண்டட் சர்ஃபேஸு, லெதருக்கு, ஃபேப்ரிக்குன்னு தனித்தனியான கோட்டிங்ஸ் வந்து இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அதாவது அந்தந்த சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அலாய் வீலுக்குமே வந்து இந்த வீல் கோட் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ கோட்டிங் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் நம்ம பாலிஷிங் ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது. கலர் எந்த அளவுக்கு டல்லாக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரில் மார்க்கு, ஸ்க்ராச்சஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து உங்களுக்கு காமிச்சிருப்போம். ஸோ ஆஃப்டர் வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அதை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோன்றது தெரியும். ஸோ ஆஃப்டர் வீடியோவில் உங்களுக்கு அந்த கலரோட க்ளாஸினஸ், அதோட கலரோட டெப்த்து, அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு த்ரூ அவுட்டு தெரியும். ஸோ சில ஷார்ட்ஸ் வந்து நம்ம நைட்டே வந்து கோட்டிங் அப்ளை பண்ணணுன்னு எடுத்திருப்போம். சில ஷார்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் எடுத்த ஷார்ட்ஸ் வந்து இதே வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன்.
ஸோ வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே அந்த வீடியோ ஒரு புதிய பரிணாமத்தோடு பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் என்ன புதிய பரிணாமம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லா ஒர்க்குமே வந்து நான் தான் பண்ணிகிட்டு இருப்பேன். நானே பண்ணிவிட்டு நானே வீடியோ எடுக்கிறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு கோப்ரோ அந்த மாதிரி கேமராஸ் வந்து வாங்கிட்டு, ஸோ தலையில் இல்லைனா நம்மளோட இங்கே செஸ்ட்டு கிட்ட மாட்டிட்டு வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ரீசெண்டாக ஒரு ஆஃபரில் வந்து எனக்கு ஆஸ்மோ ஆக்ஷன் கேமரா வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதில் தான் வந்து இந்த இதை ட்ரை பண்ணேன். ஸோ கேமரா ஆங்கிள்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், கொஞ்சம் அன்யூஷுவலாக இருந்திருக்கும். பிகாஸ் ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணியிருந்தேன். பட் நம்ம த்ரூ அவுட் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸை வந்து மக்களுக்கு காட்டணும் அப்படின்றது எனக்கு மோஸ்ட்லி பிடிச்சிருந்தது. அதுக்காக வந்து இதை வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா ப்ராசஸுமே வந்து நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எதுக்காக எப்படி பண்ணுறோம் இது எல்லாமே. அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ பேசிக்கலி வந்து நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங், கிராஃபைன் கோட்டிங் அண்டு கார் அண்ட் பைக் ரெஸ்டோரேஷன் பண்ணுறது. ஸோ சேம் பெயிண்ட்டை வந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்க்ராச்சஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு புதுசு மாதிரி பண்ணுறது தான். ஸோ இந்த வண்டியுமே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அண்ட் அவர் வந்து என்கிட்ட இந்த ஓனர் வந்து ரொம்பவே வந்து எனக்கு வந்து வண்டியை பார்த்து வச்சுருக்கேன், எனக்கு ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஸோ அதனால் அவர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட மாதிரி இந்த ஃபேரிங்கெல்லாம் கலட்டி எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனுக்கு வந்திருக்கும். ஸோ வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் பைக்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணணும். நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு, ரொம்ப டல் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து ரீபெயிண்டிங் தான் பண்ணணும், அதை வந்து ரீஸ்டோர் பண்ண முடியாது, பாலிஷ் பண்ணால் புதுசாகாதுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பரான டீட்டெயிலிங் ஸ்டூடியோஸ் இல்லை ப்ரொஃபஷனல் டீட்டெயிலர்ஸ் கிட்ட போய் உங்களோட வண்டியை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற வண்டி இந்த மாதிரி புதுசு மாதிரி மாற்றி கொடுப்பாங்க. உங்களுக்கும் உங்களோட பைக் அண்ட் காரை வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் நியரஸ்ட்டில் இருக்கிற டீட்டெயிலிங் ஸ்டூடியோஸ்க்கு போய் அவங்களோட டீட்டெயிலிங் பேக்கேஜெல்லாம் கேட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களோட வண்டியை வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், குறிப்பாக வந்து நிஞ்சா 300 ஃபேன்ஸுக்கெலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோவை பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் சதீஷ் ஃப்ரம் த பிளிங்க் டீட்டெயிலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.